Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட சேனல் பேரை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னாக்கா என்னோட பழைய யூடியூப் சேனல் பேர் வந்து ஷாலினி ஸ்பைஸ் அண்ட் ரைஸ். அந்த பேரை ஏன் நான் சேஞ்ச் பண்ணேன்னா அது ரொம்ப லென்த்தாக இருக்குது. லென்த்தாக இருக்கிறதுனால நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து அதை சர்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்குன்னு சொல்லணும்னா கூட எனக்கு ரொம்ப லென்த்தாக தெரியுது அந்த பேர் சொல்லுது. அவங்களுக்கு நான் சொன்னது அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து நான் என்னோடய பேர் வந்து ஷார்ட்டாக வச்சுக்கலான்ட்டு நான் ஷாலினி முரளி லைஃப் ஸ்டைலுன்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னாக்கா இப்போ நான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து 2020 வந்து லாக்டவுன் டைமில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ டைம் பாஸ்க்குன்ட்டு குக்கிங் சேனல் போட்டேன். அப்போ வந்து என்னோடய குக்கிங் வீடியோ வந்து அவ்வளோ ரீச் பண்ண முடியல. ஏன்னா என் பையனும் சின்ன குழந்தையா இருந்தால் அப்போது 3 மந்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் பையனுக்கு. அப்போது நான் வந்து அவனை வச்சுக்கின குக்கிங் வீடியோ வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அதில் வேறு அவ்வளோ ரீச் அவ்வளோ அதில் வியூஸும் ஜாஸ்தி போகாது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து குக்கிங் வீடியோ பண்ணுறாங்க. அதனால அவ்வளோ ரீச் ஆகல. சரி, அதுக்கு பதிலாக நம்ம இது ரீச் ஆக மாட்டேங்குது, அதுக்கு பதிலாக பசங்க வச்சு நம்ம ஏதாவது வீடியோஸ் பண்ணலாம். அவங்கள பண்ணுற ஃபன்னி வீடியோஸு, அப்புறம் ப்ராங்க் வீடியோ, அப்புறமா ட்ராவல் வீடியோ, இந்த மாதிரி வ்ளாக் இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருந்தால் அப்புறமா வீட்டில் பூஜை பண்ணுறது, ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் மிக்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இந்த சேனலில் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம சேனலில் நம்ம என்ன கேட்டகரி வீடியோ போடுறோமோ அது கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நேம் இருக்கணும். அப்போ தான் நிறைய பேர் சர்ச் பண்ணும்போது என்னோடய சேனல் பேர் வந்து மேலே காமிக்கும். என்னோடய சேனல் வந்து ஸ்பைஸ் அண்ட் ரைஸ், அது குக்கிங்கு கேம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுனால நான் அந்த பேர் வச்சேன். ஆனால் பாதி என்னோடய வீடியோஸில் விலாகு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிக்கு இது செட் ஆகாது. சர்ச் பண்ணாலும் என்னோடய பேர் ஃபஸ்ட்டில் வரல. இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ணால் கூட யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணோம். நம்ம என்னோடய வீடியோ வந்து எந்த கேட்டகரியில் வருது அந்த கேட்டகரிங்களுக்கு மட்டும் தான் பார்க்குறவங்களுக்கு, அந்த கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ போய் சேரும். அதனால சரி, என்னோடய வீடியோ வியூஸை கம்மியாக வந்துன்னு இருக்குது. சரி, நான் என்னோடய பேரும் அவ்வளோ லென்த்தாக இருக்குது, இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆக மாட்டேது, வீடியோக்கும் பேருக்கும் சேனலுக்கும் இந்த வீடியோ பேருக்கும் மேட்ச் ஆக மாட்டேதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ பேர் சேஞ்ச் பண்ணிடலாம். லைஃப் ஸ்டைலுன்னு பேர் வச்சாக்கா அதில் எல்லாமே ஆட் ஆகுது. இல்லை, குக்கிங் ஆட் ஆகுது, விலாக் ஆட் ஆகுது, அப்புறமா ட்ராவலு, அப்புறமா டிப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒன்லி ஆட் ஆகிடுது. அதனால நான் நிறைய சர்ச் பண்ணதுல எல்லோரும் லைஃப் ஸ்டைலுன்னு வச்சுருக்காங்க. ஆனாக்கா அதில் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. ரீல்ஸ் போடுறாங்க, குக்கிங் வீடியோ போடுறாங்க, விலாக் போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே போடுறாங்க. சரி, நம்மளும் பேர் சேஞ்ச் பண்ணிடலாம். பேர் சேஞ்ச் பண்ணிட்டாக்கா இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸை எடுக்க முடியாது இல்லையா? அதனால பேர் சேஞ்ச் பண்ணிட்டாக்கா அந்த பேருக்கும் அந்த வீடியோஸ்க்கு செட் ஆகிடும் இல்லையா? அதனால நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால வேறு சப்ஸ்கிரைபர், என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். இது என்னோடய சேனல் தான். இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நான் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் பசங்க இருக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஆனால் நிறைய பேர் போடுறாங்க, அதுக்குன்னு டைம் இருக்குன்னு. அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன் இனிமேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. எப்படி இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.